இன்றைக்கி வந்து ஈஸி சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சோட்டி ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் வெங்காயத்தை போடுங்க. உப்பு ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்துப்போம். அளவு வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வதங்கினோட்டி தக்காளியை போட்டுக்கோங்க. ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஏன் இப்போ போடுறோன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும், அதனால் போடுறோம். இது வதங்கினோட்டி சிக்கனை சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம் வாங்க. இப்போயே அடுப்பில் வைப்போம். அவ்வளோதான், இப்போதைக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவில் இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதுன்னா இப்படியே எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் வற்றணும் அப்படின்னா வற்ற வச்சுக்கோங்க. இது வந்து ரைஸு, சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். டக்குன்னு ரெடி ஆயிரும். பூண்டை போட்டு பெரட்டி எடுத்துருங்க. நம்ம ஈஸி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.